வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சமநிலையும் நல்ல மனதும் தான் உங்களை இவ்வளவு அனுபவங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். நீங்க எவ்வளவோ நல்ல மனதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாருக்கு என்ன நடந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் நடக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் நடந்திருக்கும். அதுவும் நம்பிக்கை துரோகங்களால் சில அனுபவங்கள் நடந்திருக்கும். உங்களால் மறக்க முடியாததால் சில அனுபவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க செய்த உதவிகளை பலர் இயல்பாக எடுத்துக்கொண்டது ஒரு உண்மையாக இருக்கும். ஆனா நீங்க அதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவு உழைத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். சில நபர்களை கூட நீங்க எதிர்த்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கூட ஒதுக்கியிருப்பீங்க. இதற்காக சிலருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் உங்களிடம் உதவி கேட்டிருப்பாங்க. நீங்க கேட்ட உதவிகளை இல்லை என்று கூற முடியாது என்பதற்காக எவ்வளவோ போராட்டங்களுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. அந்த போராட்டங்களிலிருந்து இவ்வளவு உதவிகளை நீங்க செய்திருப்பீங்க. ஆனால் நீங்க உதவி செய்த மனிதர்கள் அனைவருமே அதற்கு ஒரு நன்றி கூட கூற மாட்டாங்க. அது அனைத்தையுமே இயல்பாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்கள் இன்னமும் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க ஒருவர் உயர வேண்டும் என்று நினைத்த செய்கின்ற சில செயல்கள் அவங்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கும். இதுக்காண்டி நீங்க பல நபர்களிடமிருந்து வாங்கிய திட்டுகள், நீங்க அவங்களுக்கு கொடுத்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. நீங்க செய்தவுடன் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எத்தனையோ செயல்களை செய்வீங்க. ஆனா அவங்க அதை ஒரு பொருட்டா கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம் போல நன்றிப்பா வரட்டுமா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் அவங்க இந்த ஒரு உதவிகளை எளிதில் மறந்துவிட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? நீங்க இது என் கடமை என்று மனநிலையில் செய்தது. ஆனால் அவர்கள் அதை இது அவன் செய்ய வேண்டியது என்று எடுத்துக்கொண்டார்கள். நீங்க அவங்களுக்கு செஞ்சது உதவி. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு செஞ்சீங்க. ஆனா அவங்க உங்கள்கிட்ட கேட்டது அவங்க உங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் போல வச்சிருப்பாங்க. நீ எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும், செய்ய வேண்டியது உங்க கடமை என்பது போல வச்சிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் எப்படி அவங்கள நடத்திக்கிறீங்க, அவங்க எப்படி உங்களிடம் நடந்து கொள்றாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இது உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு வெறுமையையும் ஒரு ஆழமான ஒரு மதிப்பின்மையின் ஒரு உணர்வையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் திக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்பயுமே கடினமா உழைப்பீங்க. அப்படி கடினமா உழைத்தாலும் அதை மற்றவங்க சாதாரணமாக கருதியது உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு கோபத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். உங்களுடைய உழைப்பை பார்த்த உங்க கூடவே இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட அவங்க கூட ஓய்வு எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓய்வு எடுக்காமல் வேலை செய்வீங்க. ஆனால் நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய மேல் அதிகாரிகளோ வருவாங்க. கரெக்டாக நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் வருவார்கள். ஆனால் மற்ற நபர்கள் அனைவரும் அப்பொழுது தான் நல்லா வேலை பார்க்குற மாதிரி ஆக்சனை போட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதனால் அவங்க அனைவருமே சேர்ந்து இவன் வேலையே பார்க்க மாட்டேங்கான், சும்மா தான் உட்காந்து கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மீது ஒரு தவறான ஒரு பெயரை உங்களுக்கு சூட்டி விடுவாங்க. இதனால் நீங்கள் எவ்வளவுதான் கடின உழைப்பை போட்டாலும் உங்களுக்கு சாதாரணமான ஒரு மதிப்பு மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் தெரிந்திருக்கும், இந்த ஒரு இடத்துல நம்ம கூட வேலை பார்க்குற நபர்கள் யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். முக்கியமாக ஏமாற்றங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். நான் எவ்வளவோ செய்தேன், ஆனால் என்னை யாரும் ஏன் உணரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் உங்களை அடிக்கடி மாட்டிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தும் ஏன் எனக்கு மட்டும் நன்மை நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ மட்டும் இருந்தா போதும் என்று கூறியவங்க கூட உண்மையில உங்களுடைய மனதை அல்ல, உங்களுடைய மனதால் உங்களை கூறியவங்க கிடையாது. அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய உதவிகளை உங்களிடம் தேடி வந்திருப்பாங்க. அதற்காக மட்டுமே நீ மட்டும் இருந்தா போதியா, என் வாழ்க்கை எங்கேயோ செல்லும் என்று உங்களை நம்ப வச்சிருப்பாங்க. உங்களிடம் யாராவது இந்த மாதிரி மனதளவில் தொடும்படி பேசிவிட்டார்கள் அப்படின்னா அவர்களிடமிருந்து உங்களால் வெளிவர முடியாது. அவங்கள உடனே நம்பி விடுவீங்க. அந்த மாதிரி சில ஏமாற்றமான நம்பிக்கைகள் உங்கள் மீது நிச்சயமாக திணிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கான ஒரு தேவை உங்களிடம் இருந்ததால் இந்த மாதிரி ஒரு பேச்சை உங்களிடம் அவங்க பேசியிருப்பாங்க. உங்களுடைய உள்ளத்திற்குள் மதிப்பை நீங்கள் உணராமல் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அவங்க வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. ஆனால் போக போக தான் தெரியும் அவங்களுடைய தேவை உங்களிடம் இருக்கிறது, அதனை அடைவதற்காக மட்டுமே அவங்க உங்களை தேடி வந்தாங்க என்று. நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுடைய பலம். ஆனால் அதை சிலர் பலவீனமாக கருதி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயும் கோபம் வரும், உங்களுக்குள்ளேயும் கடினமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்பதை யாரும் உணர்ந்து கொள்ளவே மாட்டாங்க.
இதை எப்பொழுதுமே அவங்க எப்பொழுதுமே விளையாட்டாகவே வைத்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, யார் என்ன செஞ்சாலும் கோபப்பட மாட்டீங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் சிலர் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் சில நம்பிக்கை துரோகங்களையும் இது வரைக்கும் செய்து கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் அவங்களே முடிவெடுக்கக்கூடிய சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த முடிவுகள் தவறாக போன போது அதன் தாக்கம் உங்கள் மீது நிச்சயமாக விழுந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததால் சிலர் உங்களை கீழே தள்ளி மேலே ஏறி இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய அமைதிக்கான காரணங்கள் அதுவாக இருக்காது, வேறு எதுவாக இருக்கும். அது உங்களுடைய இயல்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய அமைதியை பார்த்து உங்களை நம்ப வைத்து உங்களை கீழே தள்ளிவிட்டு அவங்க மேலே ஏறி இன்னொரு நேரத்தில் வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, உங்களுடைய அருகில் இருந்தும் உங்களை போட்டியாக பார்த்த ஒரு நபர்களாக இருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களாகவும் இருப்பார்கள். உங்களுடைய நல்ல மனதை மதிக்காத சிலராகவும் இருப்பார்கள். இந்த மாதிரி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு காலகட்டத்தில் தெரியாது, போக போகத்தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஆனால் உறுதியான ஒரு உயர்வானது தொடங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு உயர்வை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு கெடுதல்கள் யாரால் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உணர்ந்து எனக்கான மதிப்பு என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அங்கீகாரம் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். கிரகங்களின் மெதுவான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு ஆதரவினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுப்பார். எந்த ஒரு இடத்தில் எப்படி இருக்கணும் என்பதையும் உங்களுக்கு தெரியவும் வைப்பார். சரியான தேர்வு செய்யக்கூடிய ஒரு திறனை ஆகியவற்றை உங்களுக்கு வழங்குவார். இதுவரைக்கும் இது எதுவும் உங்களுக்கு இருந்திருக்காது. அதனால நீங்க எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ மனவேதனைகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு இது அனைத்தையும் உங்களுடைய அதிபதி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அவர் உயர்த்தி நிப்பாட்டுவார். நீங்கள் இனி தனியாக அமைந்த திட்டங்கள் இப்போது உங்களுக்கு வெற்றியாக மாறும். யாருடைய பேச்சையும் கேட்காமல் நீங்கள் தனியாக என்னால் முடியும் என்று நீங்கள் செய்த சில செயல்களும் நீங்கள் செய்த சில விஷயங்களும் நீங்கள் செய்த தொழில்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றியாக மாறியிருக்கும். ஆனால் அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்திருக்கும். உங்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சேருவார்கள். அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலோ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளிலோ அவர்கள் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய ஐடியாக்களையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமானது சேர்ந்துவிடும். அந்த புது மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக விட மாட்டீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒரு நட்புறவானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மன அமைதி உங்களை மிக பெரிய ஒரு பலமாக மாற்றியிருக்கும். இது உங்களை உயர்ந்த ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டும் சென்றிருக்கும். உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய சமநிலை, இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இதிலிருந்து உங்களை வெளிவர வைக்க முடியாம இன்னும் உங்களை பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இதுவரை உங்களை கவனிக்காதவர்கள் கூட இனி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க உங்களை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு சரியான மேடையானது இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு மேடையையும் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கான வாய்ப்பு எப்போ வரும் என்று தெரியாது. நீங்கள் எப்பொழுது வெளியே எல்லா நபர்களுக்கும் தெரிவீர்கள் என்றும் தெரியாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னேற ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அனுபவித்த அமைதியான போராட்டங்கள் வீண் போகாது. அது உங்களுக்கு அமைதியான ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் உதவி செஞ்சவங்களை இது வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க கூட இனிமேல் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களை புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாங்க. உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வருவாங்க. உங்களை சந்தேகிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. உங்களின் கிரகங்கள் சத்தமில்லாத ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கும். அது உங்களுக்கு இருந்த குழப்பங்களை அகற்றிவிடும். உங்களை தெளிவான ஒரு மனிதராகவும் வலுவான ஒரு மனிதராகவும் நிச்சயமாக மாற்றும். இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது எளிதாக நடக்க ஆரம்பிக்கும்.
உங்களை புறக்கணித்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பமாக இருந்திருக்கும். நீங்கள் உண்மையாக பெற வேண்டிய மதிப்பையும் வெற்றியையும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.